ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்த ஒரு அழகிய அறிவுரை பார்க்கலாமா? அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களின் மகனாருக்கு அவரை திருமணத்தின் போது செய்த ஒரு அழகிய அறிவுரை. மகனே, நீ ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறாய். அந்த பெண்ணிடம் 10 விஷயங்களை நடைமுறை செய்தால் நீ மகிழ்ச்சியாக வாழலாம் என்றார்கள். முதலாவது, பெண்கள் அன்பை விரும்பக்கூடியவர்கள். எனவே உன்னுடைய முழு அன்பையும் நீ அவளிடம் வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அன்பை வெளிப்படுத்துவதில் ஒரு நாளும் நீ கஞ்சனாக இருக்கக்கூடாது என்றார்கள். மூன்றாவது, பெண்கள் கடினமான ஆணை வெறுப்பார்கள். மென்மையான மிருதுவாக நடந்து கொள்ளும் ஆணை தான் நேசிப்பார்கள். நீ அவளுடைய அன்பை பெற வேண்டுமெனில் அவளோடு மிருதுவாக நடந்து கொள் என்றார்கள். நான்காவது, பெண்கள் கணவனிடம் நல்ல பேச்சையும் அழகான தோற்றத்தையும் உடல் மற்றும் ஆடை சுத்தமாக இருப்பதையும் தான் எதிர்பார்ப்பார்கள். எனவே உன் உடலையும் பேச்சையும் தோற்றத்தையும் அழகாக்கிக் கொள் என்றார்கள். ஐந்தாவது, உன் வீட்டில் உனது மனைவி அரசியாக ஆள்வதற்கு பார்ப்பாள். அவளை அரசியாக ஆள்வதற்கே விட்டுவிடு, நீ சந்தோஷமாக வாழ்வாய் என்றார்கள். ஆறாவது, பெண்கள் கணவரின் உழைப்பை விரும்புவார்கள். எனவே நீ சம்பாதித்து கொடுத்து அவளை நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும். அதே சமயம் உன் குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும், அவளையும் நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும் என்றார்கள். ஏழாவது, பெண்கள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். வளைந்தவர்கள் என்பதற்காக அவசரப்பட்டு அவளை நேராக்க முயற்சிக்காதே. அவளோடு நீயும் வளைந்து நடந்து சரியாக ஆக்கிவிடு என்றார்கள். எட்டாவது, பெண் என்பவள் நீ வாழ்க்கையெல்லாம் நலவுகள் செய்தாலும் உன்னிடம் ஒரு நலவையும் நான் காணவில்லை என சொல்லிவிடுவாள். அதற்காக நீ அவளை வெறுத்து விடாதே என்றார்கள். பத்தாவது, பெண் என்பவள் உன் சிறை கைதி. சிறை கைதியாக வந்தவளின் மீது இரக்கப்படு. அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்டுவான். இந்த 10ஐயும் கடைபிடி, அல்லாஹ் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்குவான் என்றார்கள்.